வணக்கம். இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான நேரத்தில் ஒரு அழகான பட்டன் காம்பில் ஒரு 6 பல்ல சூப்பரான கிடாரி, அதுவும் அழகான பெண் கண்டு சூப்பரான கண்டு போட்டிருக்கு. மாட்டை பொறுத்தவரை நல்ல மடி செட்டில் ஒரு சூப்பரான மாடு. இந்த மாதிரி மாடுகள் நீங்கள் வாங்க போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 75,000 70,000 60,000 கூட சொல்லுவாங்க. பட் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலையில் சாதகமாக இருக்கும். சூப்பரான கிடாரி, நல்ல மடித்தோரணையோட ஒரு காம்போட அம்சத்தோட பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம், பெண்கள் யார் வேணாலும் கறக்கலாம். அது மாதிரி சூப்பர் அம்சத்தில் ஒரு நெத்தி வெள்ளையோட அழகான பெண் கண்டு போட்டிருக்கு. தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அழகான நெத்தி வெள்ளடி கொம்பு, சூப்பரான மாடு. அதுமாதிரி பார்த்திங்கன்னா நல்ல நைஸ் உள்ள மாடு, எல்லா விதமான தட்பவெப்பநிலையும் தாங்க. நீங்கள் கூட மேய்ச்சலில் கூட இங்கே பிடிச்சி பார்த்து அழகாக கொண்டு போயிருக்கலாம். அது மாதிரி உணவு முறைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கறக்கிறதுக்கு 4 காம்புக்கான இடைவெளிகள் சூப்பராக இருக்குது. அது மாதிரி கறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூரி நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம கறந்து பார்த்தோம். அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிஷின் கறவைக்காக இருந்தாலும் கை கறவைக்காக இருந்தாலும் ஒரு அழகான மாடுன்னு சொல்லலாம். ஹெச்எஃப்பை பொறுத்தவரை எல்லோரும் வெயிலுக்கு தான் பயப்படுவாங்க. இது வந்து வெயிலுக்கு நல்லா கேரண்டியான மாடு, வெயில் நல்லா தாங்கக்கூடிய பிரீடு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்பில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லா நீடித்து கறக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். மாட்டை பொறுத்தவரை நல்லா நீடித்து கறக்கக்கூடிய தன்மைகள் சூப்பராக இருக்கும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஜெர்சியோட கலப்பினமும் இந்த மாட்டில் சேர்ந்துருக்கிறதால பாலோட திக்னஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உணவு பழக்கத்துக்கும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி, நல்லா வேகமாக சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பர் ப்ரீடுன்னு சொல்லலாம். ஒரு பண்ணை தேவையாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தேவையாக இருந்தாலும் சூப்பரான மாடு சொல்லலாம். நம்ம விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் நம்ம பண்ணை வந்திருக்கு. பெரும்பாலும் உங்களுக்கு மாடுகள் வேணும்னா 30 மாடுகள் வரைக்கும் இருக்குது, பார்த்து எடுத்துக்கலாம்.